வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. இது ஒரு முக்கியமான வீடியோ. யாருக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம மெர்சிமா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முழுக்க முழுக்க என் வார்த்தையில் கவனம் இருக்கும். எதுவுமே நான் பேசுகிறதுல உண்மை இருக்கும். நான் இப்போ பேச போகிற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். காலையில் எனக்காக ஒரு வீடியோ போட்டு எனக்கு என் குடும்பத்துக்கு சாபம் விட்டுட்டீங்க, என்னை நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு 10 நிமிஷமாக வீடியோ போட்டு தன்னுடைய ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நான் நேற்று லைவில் பேசுனது என்னங்கிறத உங்களை நான் யாருக்கு இருக்கோ இல்லையே, மெர்சி சிஸ்டர், நீங்கள் தெளிவாக அதை புரிஞ்சுக்கிறணும். அதாவது நான் உங்கள் குடும்பத்துக்கோ யாருக்கோ நான் சாபம் விடலை. நான் என் ஆதங்கத்தை என்ன சொன்னேன்னா, எனக்காக நீங்கள் எவ்வளவோ நாட்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. பண உதவியிலேருந்து என் பையன் ஜெயிலுக்கு போனப்போ அவனை உங்கள் மூலியமாக உங்களுடைய லாயரை வச்சு வெளியே கொண்டு வந்தீங்க. அதுவும் 33 நாளில் கொண்டு வந்தீங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் நான் இப்போ வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனே தவிர, சாபம் விடுறதோ என்னுடைய பாவம் உங்களை சும்மா விடாதுன்னு சொல்கிறதோ எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எனக்கு துளியும் இல்லை. நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள்லேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறினீங்க, ஏன் என்னை அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெண்கள் சண்டை எனக்காக நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணலை, எனக்காக நீங்கள் போய் அந்த மூக்குப்பிடிக்கிட்ட பேசியிருக்கலாமே, இல்லை வீடியோ போடாட்டினாலும் டைரெக்டாக ஃபோனில் ஏமா இப்படி தங்கச்சியை பேசுகிற வைக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு உண்டான பதிலை முதல்ல நான் சொல்லிடுறேன். அந்த மூக்குப்பிடி எப்பேற்பட்ட ஒரு கிரிமினல். யாராவது ஒரு ஆள் ஃபோனில் பேசினாலே உடனே அதை ரெக்கார்டிங் போட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னொரு ஃபோனில், இப்போ கூட சமீபத்தில் அந்த நம்ம மன்னார் பரம்பரை அதோடைய வாய்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீ சென்னை கடலை நீ எப்படி எப்படி ஏமாத்துற எனக்கு தெரியும். பேசுனது பூராமே யாருக்காக? மன்னார் பரம்பரைக்கு தான் பேசுனது. ஆனால் மன்னார் பரம்பரை நேற்று காலையில் உட்காந்து என்ன போடுது, அந்த வீடியோக்கள்லாம் ஆடியோக்கள்லாம் எனக்காக கிடையாது, குமரேசனுக்காக அப்படின்னு சொல்லி மன்னார் பரம்பரை சொல்லுது. இவன் குமரேசன் போய் எங்கே போய் இன்டர்நேஷ்னல் அளவில் போய் அவன் எங்கே போய் ப்ராடு பண்ணான்? அவன் பண்ணுறது பூரா ஊருக்குள்ளே மேலூரை தாண்டி அவன் போனது கிடையாது. அதிகபட்சமாக போனால் உங்களுக்கெல்லாம் அட்மின் அவன், அவ்வளவுதான். அவனை பற்றி போய் குறிப்பிட்டு யாரும் பேசலை, அந்த மூக்குப்பிடி பேசலை. பேசுனது பூரா மன்னார் பரம்பரையை. இதுதான் உண்மை. ஆனால் நேற்று அதை அப்படியே பூசி முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. குமரேசனை பேசுனதை நீங்கள் என்னையே தான் பேசுனாங்கன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி, அதை ஆஃப் பண்ணுப்பா, இது நான் பேசும்போதே என்னை மைண்டை டைவர்ட் ஆக்கி விட்டுரும் இந்த வாய்ஸு ரிங்டோனு அப்படின்னுச்சு. அது நம்மளுக்கு தேவையில்லை. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அந்த மூக்குப்பொடி அந்த லைவில் என்ன சொல்கிறா, நான் நீ ஒரு நம்பரில் இருந்து தான் நான் பேசுவேன்னு நினச்சியா, நீ பேசுகிறத இன்னொரு ஃபோன் மூலியமாக நான் ரெக்கார்டிங் போடுவேன், அப்படித்தான் உன்னை நான் எடுத்து வச்சேன்னு சொல்லி அந்த அறபோத மூதேவி உட்காந்துக்கிட்டு முந்தா நாள் நைட்டு லைவில் புலம்புறான். அவள் பேசும்போது அதில் பேச்சுவார்த்தையிலேருந்து நீங்கள் என்ன கேட்ச் அவுட் பண்ணிக்கிறணும், ஒருத்தியோ ஒருத்தனோ. நான் இது வரைக்கும் எந்த விஷயங்கள்லையும் யாருக்கிட்டையுமே ஆடியோவோ வீடியோவோ சிக்காமல் இருக்குன்னா நான் கவனமாக இருப்பேன். இந்த விஷயங்களில் தலையிட மாட்டேன். குறிப்பாக இந்த பெண்கள் விஷயத்தில். பெண்கள்னால் யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா? சுமி மூக்குப்பிடிக்கிட்ட பேசுனது, அப்புறம் சுமி மன்னார் பரம்பரைகிட்ட பேசுனது, சுமி உங்ககிட்ட பேசுனது மெர்சிக்கிட்ட. அதே மாதிரி இன்னும் யார் யாருக்கிட்டேயோ பேசலாம். உங்களுக்குள்ளே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது பேசிக்கிறலாம், ஷேர் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இதில் நான் மூக்க நுழைச்சி ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்தாலோ ஒரு பேசினாலோ அது பூரா ரெக்கார்டு பூர்வமாக பதிவாகும். ரெண்டாவது, மூக்குப்பொடிக்கிட்ட நான் எப்படி போய் பேசுவேன்? மூக்குப்பொடி ஒரு எப்படி ஆள், எதாக இருந்தாலும் ரெக்கார்டிங் போட்டு நாளைக்கு அதை உங்களுக்கே அனுப்பாதுங்கிறது என்ன நிச்சயம்? 4 வாரத்தை முன்ன இருக்கும். உடனே அதை பூரா கட் பண்ணிட்டு நான் பேசின மைனஸ் சமத்திரம் எடுத்து உங்கள்கிட்ட அனுப்பி விட்டு உங்களையும் என்னையும் பிரிச்சிருமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் யாருக்கிட்டையும் பேசலை. மீடியாவுக்குள்ளே பேசலைன்னா அவள் சேனலை வளர்த்து விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை பற்றியும் நான் பேசலை. ஸோ நான் உங்கள் விஷயத்தில், பொதுவாக உங்கள் விஷயம்னு கிடையாது, பெண்கள் விஷயத்தில் உங்கள் விஷயத்தில் நான் அதனால தான் மூக்க நுழைக்காமல் இருந்தேன். அதையும் தாண்டி உங்களுக்கும் எனக்கும் பகைமையை வளர்த்து விட்டு அது கமெண்ட் போடுறவனாக இருக்கட்டும். இப்போ கூட இந்த கமெண்ட் உங்களுடைய அந்த 8 நிமிஷம் வீடியோவில் கமெண்ட்டை பார்த்தேன். பூரா இவனுக்கு எதுக்கு செஞ்சீங்க, அவன் காசு கொடுக்கலன்னு அவனுடைய முகத்தை காட்டிட்டேன், அவன் உண்மை முகத்தை காட்டிட்டேன். என்ன உண்மை முகத்தை காட்டினேன்? உங்கள்கிட்ட நான் எப்போ காசு கேட்டேன்?
கடைசியாக என் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்லி பணம் போட்டிங்க. அதோடு சரி, எங்கள் அம்மாவோட விசேஷத்துக்கு நான் கேட்கல. அதுவே வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, எங்கள் அம்மாவோட விசேஷம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம்னீங்க, விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நீங்கள் யார் யாருக்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினீங்க, எவ்வளோ நீங்கள் பணம் வேட்டையாடுனீங்க, நான் வெளியே சொல்லவா அப்படிங்கிறீங்க. இங்கே வாங்க, என் அம்மாவோட விசேஷத்துக்கு பண உதவி செஞ்சவங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் போய் நீ கொடு நீ கொடு நீ கொடுன்னு சொல்லி நான் பிடுங்கி திங்கலை. என் தாயோட என் பெத்த தாய், நான் இந்த மீடியாவில் இருக்கேன், எங்கள் அம்மாவுக்காக சில பேர் உதவி பண்ண உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள், சாப்பாடு வாங்கி போடுங்கண்ணே, மாமா இதுக்கு இதை பண்ணுங்க, வெள்ளையடிச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது உதவி இருந்தாங்க வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்களா வாண்டடாக வந்து அவங்களா மனசார பண்ண உதவிகள் தான் அதெல்லாம். இதில் வந்து நான் என்ன பணம் வசூல் வேட்டை போட்டேன்? இப்போ யாரோட உண்மை முகம் வெளியே வருது? என் பேரை சொல்லி நான் என்னை கெட்டவனாக்க பார்க்குறீங்களா அந்த மீடியாவில்? நான் ஒரு வாரத்தை பேசினா நீங்கள் நான் பேசாததெல்லாம் பேசுனேன்னு சொல்லுவீங்களா? நான் கேட்குறேன். இது வரைக்கும் உங்களை நான் எந்த இடத்துலையுமே என் தாய் மேல் ஆணையா, என் குரான் மேலே சத்தியமாக, என் பப்பு மேலே ஆணையா, நான் எங்கேயுமே வந்து யார் மேலே என்ன என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார் மேலே ஆணையா நான் பொய் பேசினேன்னா நான் புழுத்து சாவேன். நான் உண்மை பேசினேன்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் மாறும். இல்லாத விஷயத்துக்கு இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. பணம் வேட்டையாடுனேங்கிறீங்க, நான் எடுத்து விடவாங்கிறீங்க, 4 மணிக்கு நான் பரபரப்பா. இது எதுக்கு? இதுக்கு பேர் தான் வந்து சேனல் வளர்க்குறதுன்னு அர்த்தம். நல்லவங்களாக இருந்தால் என்ன பண்ணணும்? எங்கள் பேச்சே எடுக்கக்கூடாது. நான் பேசினேன்ல, நான் பணத்துக்காக பேசினேன். ஏன் நீங்களே சொல்கிறீங்க உங்கள் வீடியோவில், 8 நிமிஷம் வீடியோவில், நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிருச்சு, நான் இன்ஸ்டாகிராமில் வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகி போச்சு, ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து முடியுது, இன்ஸ்டாகிராமில் வந்தவங்களுக்கு பூரா பதில் கொடுக்க முடியுது, என்னையை பற்றி ஏதாவது புரணி பேசி அனுப்புனேன் அந்த கிளிப்பை வந்து பார்க்குறதுக்கு டைம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுட்டேன்? பணம் கேட்டேனா? இல்லை எனக்கு வந்து பணம் கொடுங்க, நியூ இயர் வருது, கிறிஸ்துமஸ் வருது, எனக்கு சட்டை எடுத்து கொடுங்க, எனக்கு துணிமணி வாங்கி கொடுங்க, இந்த ஓடாத வாட்ச்சு அதை கூட ரிப்பேர் பண்ணி போடுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். உங்கள் மேலே அன்பு, நான் உங்கள் மேலே அன்பு வைக்க போய் தான், தங்கச்சிங்கிற பாசம் வைக்க போய் தான் அந்த வாட்சை கூட சரி பண்ணி போடணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் வேலையை கொடுத்துருக்கேன். ஒரு இடத்துல கொடுத்தேன், அங்கே வேலை பார்க்க முடியலன்ட்டேன். இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே கிடைக்காதுங்க, நீங்கள் இது எந்த ஷோரூமோ, இப்போ டைட்டன், சொனாட்டாவா, எந்த கம்பெனியோ அங்கே போனீங்கன்னா தான் அதுக்குடைய பொருள் கிடைக்கும்னு சொல்லி என்கிட்ட திருப்பி கொடுத்து விட்டேன். அந்த வாட்சை கூட கொடுத்த இடத்துல எங்கேப்பா அங்கே இருந்துச்சு, அது எங்கே கவர் போட்டு எடுத்து வச்சுருந்தேனே, எந்த டப்பாவில்? இதுலையா? இந்த பாருங்க, அந்த வாட்சை ஏன் இதை வந்து நான் என்ன கீழே போட தெரியாதா? இது என்னது? நீங்கள் வாங்கி கொடுத்த வாட்ச் தானே? இதை வாங்கி கொடுத்த வாட்சை கொண்டு போய் வேலைக்கு கொடுத்து இது வந்து சரி பண்ண முடியல, எங்கிட்ட வந்து அதுக்கு உண்டான இது இல்லை. இது என்ன கம்பெனி? இது ஏதோ இந்த புலி மாதிரி ஒரு படம் போட்டிருக்கு, பேர் இல்லை, இது ஏதோ டைட்டன் கம்பெனி தான் நினைக்கிறேன். இந்த இதில் ஒரு படம் போட்டிருக்கு, என்னன்னு பாருங்கப்பா. இந்த கம்பெனி வாட்ச் இந்த கம்பெனியில் கொடுத்தா தான் வேலை பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னதுனால அப்படியே கவர் போட்டு பத்திரமா ஏதோ மியூசியத்தில் வச்சுருப்பாங்க பாருங்கள் பொருள், அதை மாதிரி நீ கொடுத்த பொருளில் உன் நினைவாக ஓடணுங்கிறதுக்காக தான் நீ சாரி வா போன்லாம் இனிமேல் பேச மாட்டேன், வாங்க மரியாதையாக பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் என்னை அண்ணனாக மதிக்கலை, என்னை அண்ணன் கூப்பிடல. அப்படிங்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டியாக, ஒரு 3வது மனுஷனாக தான் நீங்கள் என்னையே பார்க்குறீங்க. ஆனால் நான் உங்களை அப்படி பார்க்கல. தங்கச்சிங்கிற அந்த பேர் வச்சதுனால தான் அந்த உரிமையில் வாப்போன்னு பேசிட்டேன். இனிமேல் சொல்கிறேன், உங்களை வந்து மரியாதை குறைவாக நான் பேச மாட்டேன். நீங்கள் வந்து நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, வேணான்னு சொல்லலை. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த வாட்சை கூட வேலை வார்த்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் பார்க்குறேனே தவிர உங்களோட வாட்சு வாங்கி கொடுங்க. நீங்களே ஒரு வீடியோவில் சொன்னீங்க, ஆமாம் இவர் போய் அடிக்கடி போய் வாட்சை ரிப்பேர் பண்ணிடுவார், இவர் தண்ணியில் நனைய விடுவார், இவருக்கு நான் தான் வாங்கி கொடுக்குமான்னு சொல்லி ஒரு வீடியோவில் ஆவேசமாக பேசுனீங்க. அதோடு நான் விட்டுட்டேன். இனிமேல் அந்த அம்மாக்கிட்டேருந்து நம்ம கேட்கக்கூடாது, எந்த பொருளும் வாங்கக்கூடாது. இது எப்போ எடுத்த முடிவு? எனக்கு பர்த்டே முடிஞ்சு ஏதோ ஒரு வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க இந்த வார்த்தைகளை, இவர் இப்படி தான் போய் எதாவது பண்ணுவார், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பா? சரி, அதே மாதிரி இந்த புண்ணு வர்றதுக்கு சொன்னீங்க. புண்ணுங்கிறது வந்து இவர் போய் குடிப்பார். இப்போ யாரை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் யோசிங்க. நான் உங்களை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோக்குள்ளே உங்கள் ஆதங்கத்தை கொட்டுங்க, வேணான்னு சொல்லலை. அதுக்காக என்னென்ன பேசுகிறீங்க? இவர் போய் குடிப்பார், கும்மாள் அடிப்பார், இவர் திங்கக்கூடாததெல்லாம் திம்பார், இவருக்கு வந்து வியாதி வரும், காலில் வந்து கட்டி வரும், இதெல்லாம் கேட்குறதுக்கு நான் யார் அப்படின்னு கேட்குறீங்களே. இதே வாய் தானே ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கண்ணீர் விட்டு கதறி அழுதப்போ கூட, அண்ணே உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், அண்ணே நான் இருக்கேனே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உடல் ரீதியாவா மன ரீதியாவா, உங்கள் தங்கச்சியாக நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கண்ணே, நாங்கள் இருக்கும்போது உங்களை யாருண்ணே அப்படி விட்டுருவா? அனாதையா? நீங்கள் அனாதை கிடையாதுண்ணே, உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேனே தங்கச்சின்னு சொன்னவங்க தானே நீங்கள்.
உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் பேசாததுக்கு காரணம் பல இருக்குது. ஏன்னா இந்த உலகம் சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கிட்டு இருக்குது. நீங்களுமே சூழ்ச்சி வலையில் தான் சிக்கியிருக்கீங்க. அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பீங்க. அதுக்கு ஒரு நாள் இருக்குது. இதெல்லாம் சாபம் கிடையாது. நான் ஒரு யதார்த்தத்தை பேசுகிறேன். ஒருத்திக்கிட்ட பேசுனா, அந்த மூக்குப்பிடிக்கிட்ட பேசுனா என்னென்ன வில்லங்க வரும், என்னென்ன விளைவு வரும், அவள் எப்படி ரெக்கார்டு போடுறவ, உலகத்துக்கே ரெக்கார்டு போடுறவ, அவகிட்ட போய் நான் பேசவ? நான் ஒதுங்கி போகிறேன்னா பெண்கள் விஷயத்தில் தலையிட வேணாம். அவள் கட்டின பொண்டாட்டியாக இருக்கட்டும், இல்லை நான் கூட்டி வச்சுருக்கிற கூத்தியாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சூர்யாவாக இருந்தால் என்ன, சுமியாக இருந்தால் என்ன, இல்லை மன்னார் பரம்பரையாக இருந்தால் என்ன, இல்லை யாராக இருந்தால் என்ன, மூக்குப்பொடியாக இருந்தால் என்ன, யார் விஷயத்துலையுமே நான் தலையிடாமல் நடுநிலையாக தானே இருந்தேன். இதே இப்போ நான் வந்து ஏதாவது அதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுத்தா எல்லாம் சரியாக போமா? நான் பிரச்சனை வேணான்னு நினச்சி தான் நான் போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அப்போ எனக்காக நீங்கள் பேசலை, எனக்காக குரல் கொடுக்கல, நான் உதவி பண்ண மாட்டேன். அப்போ பணத்துக்காக தான் நான் பேசணுமா? பணம் கொடுக்காட்டா பேசக்கூடாதா? நான் எப்பயுமே பேச மாட்டேன். நான் யார் விஷயத்துலையுமே மூக்க நுழைக்க மாட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஏதாவது பணத்துக்காக நான் கேட்டேன்னா? நேற்று போட்ட வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து என் கூட பாசமாக இருந்தவங்க இன்றைக்கி கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு, 4 பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு, ஒரு அண்ணேன்னு கூட ஒரு மதிக்காமல் ஒரு என்ன ஒன்று ஒரு வாய்ஸ் அவுட்டு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல. நேற்று நானும் உங்கள் லைவாக பார்த்தேன். யார் யார் பேர் விடுபட்டுருக்கோ இங்கே வாங்க, ராம்கோபி, உண்மையின் குரல், நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு ஒவ்வொரு பேராக சொல்லி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறீங்களே. அதே வந்து ஒரு அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இல்லை. இதே வாய் தானே நீங்கள் சொன்னது. எனக்கு அண்ணன் இறந்துட்டாரு, அந்த அன்னை ஸ்தானத்துலேருந்து உங்களை பார்க்குறேன்னு சொன்னது நீங்கள் தானே. நான் என்றைக்குமே சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ பழகினவே கிடையாது. என் உண்மை முகம்னா நீங்கள் இந்த ஏற்றி விடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே உண்மை முகம் தெரிந்து விட்டது. அவனுக்கு நீங்கள் காசு கொடுக்காமல் இருந்து பாருங்கள், அவன் உங்களுக்கு பாவம் விடுவேன், சாபம் விடுவேன். நான் யாருக்கும் சாபம் விடலை. இப்போ கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் கூட நீயும் உன் குடும்பம் உன் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் நான் கர்த்தர்கிட்ட வேண்டேன்னு சொல்லி தான் வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டாவது ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களா? அப்போ ஒருத்தன் பாசிட்டிவாக பேசுகிறது எதுவுமே உங்கள் காதுக்கு வரமாட்டேங்குது. ஒருத்தன் ஏதாவது ஒரு வார்த்தை ஆதங்கத்தில் எனக்கு இருந்த வேதனை அப்படி, நான் நைட்டு போட்ட மாத்திரை அப்படி, எனக்கு ஆஸ்பத்திரியில் போய் அந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி, அதுவும் ஒரு மினி ஆப்ரேஷன் தான், மைனர் ஆப்ரேஷன். அதை பண்ணி எனக்கு காலில் உள்ள அந்த சலம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கட்டு போட்டு எனக்கு ஊசி போட்டு எனக்கு மாத்திரையை கொடுத்தோன்னே நான் இருந்த வேதனை, எனக்கு இருந்த அந்த கிறக்கம் மயக்கம் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதோடு உட்காந்து சரி 1ஆம் தேதி இன்றைக்கி ஒரு நியூ இயருக்கு ஒரு லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் உட்காந்து பேசினதில் ஏதோ என் வாய் தவறி கூட வந்திருக்கலாம். அதுக்கு நான் கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உடனே வந்துக்கிட்ட உன் சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சொன்னேன்? ஏமா அப்படி என்ன உங்ககிட்ட நான் காசு பணமாக எதிர்பார்த்தேன்? ஒரு ஒரு விஸ்தனமா? ஏன் ஒரு அண்ணேன்னு சொல்லி உன் வாயிலேருந்து எத்தனை நாள் அண்ணா அண்ணான் இருக்க? இப்போ எதுக்கு உங்கள்கிட்ட அண்ணேங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது? தேங்க்யூன்னு சொல்லி கிறிஸ்துமஸுக்கு போட்டேன். சரி, நான் அதனால தான் நியூ இயருக்கு சரி நீயாவது எனக்கு மெசேஜ். நியூ இயர் வந்து பொது பண்டிகை தானே, உனக்கு நான் மரியாதை கொடுத்தேன்ல, கிறிஸ்துமஸுக்கு உனக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்ல. ஏன் நான் என்ன அவ்வளோ தூரம் பாவப்பட்ட ஜென்மமா? நீங்கள் உங்களுக்குள்ளே பஞ்சாயத்து இழுத்துக்கிருவீங்க, எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு புறணி பேசிக்கிருவீங்க, எல்லாம் நீ அங்கே உங்களை பற்றி அவங்க பேசுனாங்க, அவங்கள பற்றி இவங்க பேசுனாங்க, எல்லோரும் நீங்கள் பேசிக்கிருவீங்க. இதில் நான் ஏன் பலிகடா வாங்கணும்னு சொல்லி தானே கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் என்ன பேசுனேன் ஏதாவது தப்பு இருக்கா? நான் என்னுடைய ஆதங்கம், என்னுடைய யார் மேலே கோவப்படுவாங்க அதை யோசிங்க. ஒருத்தவங்க மேலே அன்பு இருந்து இவ்வளவு நாளாக நீ பழகின நாள் வந்து 10 வருஷமோ 20 வருஷமோ கிடையாது, சமீபமாக தான் நம்மளுக்குள்ளே. நீ எத்தனை வருஷமாக வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு 2 வருஷமாக பார்ப்பீங்க, இல்லை ஒரு வருஷமாக பார்த்துக்கிறீங்கன்னே வச்சுக்கிறோமே. அப்படி இருக்கும்போது ஒரு பழகினவங்க, ஒரு உயிருக்கு உயிராக பழகினவங்க, ஒரு தங்கச்சியாக வந்து எனக்காக வந்து கண்ணீர் விட்டுருக்கீங்க எத்தனையோ இடத்துல. அப்படி உள்ளவங்க திடீர்னு வந்துக்கிட்டு ஒரு விஷ் பண்ணுறது கிடையாது, ஒரு என்னான்னு கூட கேட்குறது இல்லை. கேட்டால் படத்தை பிடுங்கிடுவேண்ணா? இல்லை, அப்போ நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க? இதே வாய் தானே ஒரு காலத்தில் என்ன சொல்லுச்சு, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கடா, 1000 பேசினாலும் எனக்கு தேவையில்லை, எங்கள் அண்ணேண்டா, அவருக்கு நான் செய்வேண்டா, அவர் தாண்டா எனக்கு முக்கியம், உங்களையெல்லாம் நான் வந்து கேர் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரே ஆள் இன்றைக்கி அப்படியே தலைகளாக என்னையவே இந்த மீடியாவுக்குள்ளே எப்படி அவதூறாக பேசுகிறது. நீ வா, உன்னைய 4 மணி நிலையில் நான் உன்னுடைய வண்டவாளத்தை இது பண்ணுறேன், தண்டவாளத்தை இது பண்ணுறேன், இதெல்லாம் என்ன பேச்சு? நான் கேட்குறேன். நான் அந்த மாதிரி தப்பாக யாருக்கிட்டையும் நான் பேசியிருக்கேனா? அப்போ ஒருத்தர் பேரை கெடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்கிட்டயே பேசி எனக்கே எல்லாம் நல்லது செஞ்சுட்டு என் பேர்லையே நீங்கள் நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்ல வச்சு நீங்கள் இன்றைக்கி வளர்ந்துட்டீங்க. வளர்ந்தவுடனே இப்போ உட்காந்துக்கிட்டு
அவர் என்னென்ன சொன்னார்னு சொல்லி நான் வந்து இன்றைக்கி 4 மணி லைவில் உங்களை நான் கிழிக்க போகிறேன், உங்களை நான் வச்சு செய்ய போகிறேன், பேச போகிறேன்னா இதுக்கு பேர் அர்த்தம் என்ன? யார் பேரை சொல்லி யார் பேசுகிறா? உங்கள் பேரை நான் என்றைக்காவது எந்த வீடியோலையாவது இழுக்கிறேன்னா? அப்படியே இழுத்தாலும் உங்களை பெருமையாக தான் பேசியிருக்கேனே தவிர எந்த இடத்துலையும் தரம் தாழ்த்தலை. அப்போ நீங்கள் என்ன ஸ்கெட்சு போட்டு வர்றீங்க? வந்தீங்க, நல்லவேன்னு சொன்னீங்க, எங்கள் அண்ணனை போல் வருமாண்டிங்க, எனக்காக பல உதவிகள் செஞ்சீங்க, என் குடும்பத்துக்காக செஞ்சீங்க, நானும் நன்றி கடனாக தான் இருந்தேன். இடையில வந்து உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் பண்ணுறவன் ஏதாவது ஒன்று பேச, அவன் சொல்கிறது இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 உங்கள் மூளையை வந்து மழுங்கடிச்சிட்டாங்க. உங்கள் பேச்சு வந்து பூரா இப்போ மாறி போச்சு. இன்றைக்கி பேசின பேச்செல்லாம் இது என் தங்கச்சி தான் பேசிச்சான்னு கேட்குற அளவுக்கு அந்த ஆளுங்கிறீங்க. ஒரு இடத்துல கூட நான் பார்த்தேன், அந்த நீங்கள் காலையில் போட்ட வீடியோவில் அந்த ஆளை இனிமேல் வந்துக்கிட்டு என்ன எதுக்கு நான் அண்ணேங்கணும், அவருக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறீங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இந்த மீடியா எப்படி தெரியுமா? இந்த மீடியா மாத்திரம் இல்லை, அவங்க பழகிற ஆட்கள் எப்படி தெரியுமா? ஒருத்தனை கெட்டவனாக காட்டணும்னா எப்படி வேணாலும் காட்டுவாங்க. செய்யாததை செஞ்சேம்பாங்க, சொல்லாததை சொன்னேம்பாங்க. இப்போ என்னையை மாற்றலையா? உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தேன், என்னையவே மாற்றிட்டாங்களா? உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்களா பணம் கொடுத்தா ஒரு மாதிரி பேசுவேன், பணம் கொடுக்கலன்னா ஒரு மாதிரி பேசுவேன்னு சொல்லி சொல்ல வச்சுட்டாங்களா? இதுதான் உலகம். இதிலேருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. எல்லாருமே இந்த வலைதளங்கிற வலையில் சிக்கித்தான் சின்னாபனமாகி போகிறாங்க. அதுக்கு உதாரணம் நானும் நீங்களும் தான். நல்லவேன்னு சொன்னவங்க வாயாலேயே இன்றைக்கி அந்த ஆள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சா இல்லையா? இனிமேல் இப்போ சொல்கிறேன், நான் என்னுடைய வழக்கை பற்றியோ என் பையனுடைய அந்த விஷயத்தை பற்றியோ இன்னும் நான் முடிவு எடுக்கலை. அந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தயவு செய்து சொல்கிறேன். ஏன்னா வார்த்தைகள் விடுறது பெருசு இல்லை, விட்டுட்டோம்னா அதை நம்ம கடைசி வரைக்கும், ஏன்னா அதுக்கு எப்போன்னு எல்லாம் காத்துக்கிட்டீங்க. ஏன்னா என்னோடய விஷயம் உங்கள்கிட்ட வந்து ஒன்று லாக் ஆகிருக்கு. லாக்குன்னா அந்த என் மைய விஷயம். அதுக்காகவாது எப்படினாலும் நான் உங்கள்கிட்ட வந்தே ஆகணும், உங்கள் காலில் நான் விழுந்தே ஆகணும், விழுந்து ஆவேன். மற்ற விஷயத்தை கூட ஒதுக்கி வச்சுருவேன். நான் லாயரை மாத்திர ஐடியாலாம் கிடையாது. அவர் தான் என்னுடைய லாயர், நான் அவரை தான் லாயராக வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வழக்குடைய நுணுக்கங்கள் என்ன எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறவர் அவர் தான். நாளைக்கு வாதாடணும்னாலும் அவர் தான் வந்து நிற்கணும். அதுக்கு உண்டான தொகை என்னமோ பணம் என்னமோ, பழக்க வழக்கங்கிறது வேறு. நம்ம அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு பிரிஞ்சாலும் பழக்க வழக்கங்கிறது வேறு. அதை மீறி நீங்கள் வந்து அந்த சார்கிட்ட வந்து நீங்கள் என்னென்ன சொல்லி நீங்கள் மாற்றினா அதுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு என் வாயிலிருந்து ஏதாவது வந்து அதையும் நீங்கள் தப்பாக சொல்லுவீங்க. அதோடைய பாவத்தையும் அதோடைய சம்பளத்தையும் ஆண்டவன் பார்த்துக்கிருவேன். ஏன்னா இது வந்து ஒரு பையன் சம்பந்தமான விஷயம். உங்களுக்கும் எனக்கும் உள்ள பகையை அந்த அப்பாவி பையன் மேலே காட்டிடக்கூடாதுங்கிறது என்னுடைய நினப்பு. அது எப்படி போக மாறுது, இன்னும் நீங்கள் எப்படி மாறுவீங்க, இன்னும் உங்களுடைய அன்பு முகம் எப்படி அந்நிய முகமாக மாறப்போகுது, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அம்பி எப்போ அந்நிய நான் மாறுவேங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் கடுகளவு கூட உங்களை பற்றி எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் புரணி பேசினதில்லை, தப்பான வார்த்தைகளை விட்டது கிடையாது. நீங்கள் என்னை தேவையில்லாமல் 1 மணி நேரம் டாபிக் எடுத்து என்னை பேச வேணாம். நானும் இதோடு சொல்கிறேன், இது எதுக்காக இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. வர்றாங்க புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க, பேரை சொல்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, சூப்பர் சாட்டு பண்ணுறாங்க, பழகுறாங்க. திடீர்னு பார்த்தா நண்டு சுண்டுலாம் பார்த்தா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் தான் பெரிய ஆள், நான் தான் டானு, நான் தான் இன்னொரு பெட்ரோல் பிச்சை, நான் தான் சொல்லி பூரா மாரத்தான் லைவு, பூரா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுகிறது பூரா யாரை பற்றி? என் குடும்பத்தை பற்றி. ஏன் உங்களுக்கு சொந்த புத்தியே கிடையாதா? உங்களுக்குன்னு சொல்லி ஓன் நாலேஜ் இல்லையா? ஏன் உங்களுடைய விடுகதையை போடுங்க ஜாலியாக. இதைத்தான் ஒரு 4 நாளைக்கு முன்னால் சொன்னேன். பாட்டு படிங்க, நல்லா வந்து விடுகதை போடுங்க, கமெண்ட் போடுறவனுக்கு நல்லா. நீ உங்கள் ஒரு ஆளைத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிக்காமல் என் தங்கச்சி லைவு தான் பெஸ்ட்டுன்னு சொன்னவேன் நான். இன்றைக்கி நீங்களே அதை ஒஸ்டாக்குற மாதிரி போடுங்க உங்கள் பாதை. நேற்று வரைக்கும் கூட நான் சொல்லியிருக்கேன், யார் லைவை விட மெர்சிமா லைவு தான் சூப்பராக இருக்குது, யாரை பற்றியும் புரணி பேச மாட்டேங்கிறாங்க, ஜாலியாக லைவ் போடுறாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நேற்று தான் நான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, என் கருத்தை சொன்னேன். நான் சர்டிஃபிகேட் கொடுத்தலாம் நீங்கள் வந்து பெரிய ஆளாக போகிறது கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பெரிய கோடீஸ்வரி தான். நீங்கள் வந்து ஒரு சின்ன திரையிலையும் வெள்ளித்திரையிலையும் மின்னினவங்க தான். உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, தராதரமும் கிடையாது. நான் தர லோக்கல், நீங்கள் வந்து கோபுரம், நான் குப்பை. உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண விரும்பலை. இருந்தாலும் என்னுடைய கருத்தை சொன்னேன். இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு நல்ல டைப்பு, எதுவும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, வந்தாங்களா 4 அளவு குறிப்பு கொடுப்பாங்க, 4 பேரை வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்கிறதுலேருந்து அப்படி போகிறவங்கன்னு சொன்ன நானே இப்போ சொல்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த என் டாப்பிக்கையோ என் பொட்டாட்டி டாப்பிக்கையோ இல்லை பெரிய மேடம் சின்ன மேடம்னு சொல்லி அந்த சைடு குத்துறது, இந்த அவங்கள பற்றி பேசுகிறது, இதை விட்டுருங்க. உங்களுக்குன்னு தனித்திறமை இருக்குல்ல,
நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தானே, உங்களுடைய திறமையை காட்டி வீடியோ போடுங்க, உங்களை பற்றி பேசுங்க. உங்கள் குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள், நாங்கள் வந்து டூர் போனோம், நான் என் மையன் வந்து இந்த மாதிரி வந்து விளையாடினேன், என் பையனுடைய சின்ன வயசு இது இப்படி தான் பொழுதுபோக்குகள், என் பொண்ணுடைய பொழுதுபோக்குகள், எங்கள் வீட்டுக்காரரு இப்படி நாங்கள்லாம் வந்து இங்கெங்கெல்லாம் போயிருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசி உங்கள் குடும்பத்தை விஷயம் பேசுங்க. இல்லைன்னா வேறு உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ, வேறு யாராவது எதிர்ப்பாங்க, நாங்களாம் உங்களை எதிர்க்கலை, எங்கள் பேச்சை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களை எதிர்க்கிறவங்க யாரோ, இல்லை உங்களுக்கு யார் கூட இருந்து குழி பொறிக்கிறாங்களோ, உங்களுக்கு யார் கூடவே இருந்து உங்களுக்கு உசுப்பேற்றி விடுறாங்களோ, அவங்கள பற்றி ஏதாவது உண்மை தெரிய வரும் ஒரு டயத்தில். அப்போ அதை வச்சு வேணால் நீங்கள் வந்து பேசுங்க, கண்டென்ட் எடுங்க. ரைட்டா? இப்போ நாங்கள் பேசுகிறது மாத்திரம் கண்டென்ட் கிடையாது, இந்த ஊரே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. எங்கள் குடும்பத்தை பற்றி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணிக்கு 10 மணிக்கு 12 மணிக்கு, இதுக்கு பேர் தான் கண்டென்ட். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் இன்னமும் சொல்கிறேன், என் மனசில் உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. உங்களை நான் வந்து அந்த எப்படி சொல்கிறது, கடவுளுக்கு நிகராக கர்த்தருக்கு நிகராக உங்களுக்குன்னு ஒரு கோவில் கட்டி தான் நான் வச்சுருக்கேன். உங்களை நான் என்றைக்குமே யார்கிட்ட போயும் புரணி பேச மாட்டேன், அவதூறு பரப்ப மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்னைய பேச மாட்டேன்ட்டு உங்களுடைய வள்ளல் தெரியுமா, லட்சணம் தெரியுமா, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க நான் சொல்லவான்லாம் சொல்ல வேணாம். சரியா? சொல்கிறதா இருந்தால் ஒரே வீடியோவில் சொல்லி முடிச்சுட்டு அதோடு ஊற்றி மூடிடுங்க. இந்த பிரச்சனையை பற்றி நீங்களும் பேசக்கூடாது, நானும் என் வாயால் உங்கள் பேரை எந்த இடத்துலையுமே எடுக்க மாட்டேன். இதோட நிப்பாட்டிக்கிறேன். இதுதான் நான் சொல்கிறது. சொல்லிட்டு என்னை பேசக்கூடாது, சுமியை பேசக்கூடாது, சின்ன மேடத்தையும் பேசக்கூடாது. எங்கள் 3 பேரையும் பேசாமல் ஜாலியாக வீடியோ போடுங்க. உங்கள் வீடியோவையும் லைவையும் பார்க்க நானே தயாராக இருக்கேன். நானும் பார்ப்பேன், அப்பப்போ வருவேன், திடீர்னு 4:30 எந்திரிப்பேன், உங்கள் வீடியோ ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பார்ப்பேன், அப்படியே வண்டியில் போகும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே போவேன். எல்லாமே நானும் பண்ணுறவன் தான். சரியா? உங்களுக்குன்னு உள்ள ஒரு ரெஸ்பெக்ட்டு நான் என்றைக்குமே அதிலிருந்து ஒரு கடுகளவு கூட நான் வந்து குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தான் நீங்களே என் மேலே ரெஸ்பெக்ட் வைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். என்னைய தப்பான பிம்பத்தை உருவாக்குனா கண்டுக்கிறாமல் அந்த கமெண்ட்டை படிக்காமல் தவிர்த்துட்டு போயிருங்க. என் பேரை சொல்லி கமெண்ட் போட்டால் என் பேரை யூஸ் பண்ணாதீங்க. என்னை சிக்கா மாமாம்பேன், புரோக்கரும்பேன், என் பேரை வச்சுக்கிட்டு வருவேன். எதையும் நீங்கள் படிக்க வேணாம். உங்கள் வேலை என்ன? மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ போட வந்தீங்களா, மக்களை மகிழ்விக்கிற வீடியோவாக போடுங்க. என்னையை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ புறம் பேசுகிறதோ புரணி பேசுகிறதையோ தவிர்த்து விடுங்க. ரைட்டா? இதை நான் உங்ககிட்ட ஆர்டர் போடலை, கட்டளை இடலை, அன்பாக கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன். போதும். பழக்கத்துக்கு எனக்கு வந்து அடுத்தடுத்து இனிமேல் நீங்கள் வந்து எப்படி போவீங்க, இனிமேல் இதை வச்சு ஒரு 10 பேர் உங்கள்கிட்ட வந்து திருச்சி கமெண்ட் போடுவேன். நான் ஒன்று சொல்லியிருப்பேன், இதை நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் வந்து உங்கள்கிட்ட அதை சேர்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். உங்களை என்னையும் ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அவனை சும்மா விடாதீங்க, புரோக்கரை வந்து வச்சு செய்யுங்க. வேணாம். அந்த அளவுக்கு என்கிட்ட சக்தியும் இல்லை, எதையும் எதையும் போய் செலவு பண்ணி என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இதுவும் இல்லை. இனிமேல் ஜெயிலுக்கு போனால் கூட நான் திரும்பி உயிரோடு வருவேனாங்கிறது கூட எனக்கு டவுட்டு. முந்தி கூட கொஞ்சம் நஞ்சம் வியாதி இருந்துச்சு உடம்புல, சொல்கிற அளவுக்கு 1-2 இருந்துச்சு. இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு உடம்பு பூரா ரணமாக இருக்குது. காலில் முதற்கொண்டு ஆரம்பித்து இப்போ தலை வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. ஆக இதோடு நிப்பாட்டிக்கிடுவோம். சரியா? மரியாதை நிமித்தமாக எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். இந்த வருஷத்துலேருந்து அவங்கவுங்க டாப்பிக்கை அவங்கவுங்க பேசுங்க, உங்கள் வீட்டு விஷயத்தை பேசுங்க. அடுத்தவங்கள பற்றி புரணி பேசுகிறத யாருமே பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். நானும் பேச மாட்டேன். நான் பேசுகிறேன்னா இவளுக்கு நான் சம்பாரித்து கொடுக்குறேன், அவளுக்கு நான் சம்பாரித்து கொடுக்குறேன். இவளை பற்றி நான் பேசலாம், என்னையை பற்றி இவ பேசலாம், அவள் என்னையே பேசலாம். நாங்கள் 3 பேரும் கட்டி உருண்டு காதத்து ரோட்டில் கூட அந்து போய் கிடக்கிறோம், நொந்து போய் கிடக்கிறோம். இந்த இவளே இந்த ஒரு நகை ஒன்று போட்டிருந்தா அந்து போச்சு, யார்கிட்டையும் நம்ம கேட்டால் வாங்கி கொடுத்தோம். இவகிட்ட உள்ள பொருளை எடுத்து கொடுத்து அவளுக்கு நகையாக்கி கொடுத்தா. அவளுக்கு ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, யார் கொடுத்தா? இவ கொடுத்தா. நாளைக்கு வீடு இருக்கு ஒன்று தேவைப்படுது, அவள் தனியாக போகணுங்கிறா, யார் பார்த்து கொடுப்பா? நான் தான் கொடுக்கணும். இவகிட்ட இருந்து கூட வாங்கி கொடுப்பேன். ஏதோ எங்கள் பிரச்சனை எங்களை நாங்களே முடிச்சுக்கிறோம். நீங்கள் வந்துக்கிட்டு அவனுக்கே வீடு வாங்கி கொடுத்த, இவளுக்கே வாங்கி கொடுத்த, அப்போ நீங்கள் அப்படியா இப்படியா? இதெல்லாம் வேணாம். நாங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறோம். அதை பற்றி எங்களுக்கு நாங்களே கவலைப்பட்டுக்கிறோம். அதை எங்களை பார்க்குறவங்க கவலைப்படட்டும். நீங்கள் வந்து இதில் யாருமே எங்களுக்கு ஜால்ரா தட்டவோ சப்போர்ட் பண்ணவோ இல்லை நான் தான் உதவி பண்ணேன் அதை இதுன்னு சொல்லவோ வேணாம். ரைட்டா? இதோட முடிச்சுக்கிடுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் நட்புக்கும் உங்கள் சகோதரத்துவத்துக்கும் உங்கள் பாசத்துக்கும் என்றைக்குமே நான் கடமைப்பட்டவனாக தான் இருப்பேன். உங்களை எங்கேயும் போய் கேவலப்படுத்த மாட்டேன், கலங்கப்படுத்த மாட்டேன். கண்டிப்பாக. நன்றி.